கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை எரேமியா 7வது அதிகாரம் 23வது வசனத்தினுடைய பின்பகுதி. நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். எரேமியா 7:23 And walk in all the ways that I have commanded you, that it may be well with you என்று பார்க்கின்றோம். நடக்கின்ற பாதை உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடுவுங்கள். அதாவது மற்றவர்களுக்கு செய்கின்ற நற்கிரியைகள் நமக்கு நன்மையை கொண்டு வரும் என்கிறதை எரேமியா அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். இதுவே விசேஷமான வார்த்தையாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் கட்டளையிட்ட நெறிகள், உபதேசங்கள் அனைத்தையும் நீங்கள் கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு நலம் பயக்கும் என்று யூத ஜனங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விசேஷமான ஒரு செய்தியாக த ஸ்பெஷல் அட்வைஸ் ஃப்ரம் காட் த்ரூ ஜெரேமியா என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களோ அதற்கு கீழ்ப்படியவில்லை, இணங்கவில்லை என்று தான் நாம் சொல்லி இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று மீண்டும் அவர்களை நன்மைக்குள்ளே நடத்த வேண்டுமென்று விரும்புகின்ற ஒரு செய்தியை இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.